வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான சயின்ஸ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தாவரங்களில் பாலியலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் அப்படிங்கிற டைட்டில் இருந்து போன முறை மட்டும் பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸா கேட்டதுல 13 கொஸ்டின்ஸ் இது வந்து எடுத்திருக்காங்க. அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் இது. இதுல ஒரு பாதி தான் இருக்கு, இன்னொரு பாதி பார்ட் 2 நம்ம இன்னொரு டைம் கொடுக்கலாம். சரி, இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா உயிரினங்களின் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவுகள் நமக்கு இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அது என்ன? தாவர இனப்பெருக்கம் தாவரங்களை நிலைச்சு வாழ்றதுக்கு மட்டும் இல்லாம தாவரங்களை நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ சார்ந்து வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் தொடர்ந்து நிலைச்சு வாழ்றதுக்கு முக்கியமானதா இருக்கு. சரிங்களா? சோ இப்ப தாவர இனப்பெருக்கத்தை பத்தி முழுசா பார்க்கலாம். முதல்ல பஞ்சனன் மகேஸ்வரி பஞ்சனன் அப்படின்ற பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பஞ்சனன் மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பேர் எதுக்காக அப்படின்னா இவருக்கு வந்து ஸ்பெஷல் இருக்கு. அதாவது பேராசிரியர் பி மகேஸ்வரி தாவர கருவி, அதாவது தாவர கருவியல், அதே மாதிரி புற அமைப்பியல், உள்ளமைப்பியல், இந்த மாதிரியான பிரிவுகள்ல சிறப்பு பெற்ற ஒரு தாவரவியல் வல்லுநர்னு சொல்லுவாங்க. 1934 இவருடைய வருஷத்தை படிச்சுக்கோங்க. 1934 இந்திய அறிவியல் கழகத்தோட இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் சிறப்பு உறுப்பினராக அதுல ஆனாரு. அப்புறம் 1950 பாருங்க, 34 அடுத்து 50 இன்ட்ரோடக்ஷன் டு தி எம்ப்ராயாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு புத்தகம் வந்து அவர் போட்டிருப்பார். சரிங்களா? சோ இவர் 1951 தாவர புற அமைப்பியல் வல்லுநர்களுக்கான பன்னாட்டு கழகத்தை இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் பிளான்ட் மார்போலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதை வந்து நிறுவியிருப்பார். சரி, அந்த கழகத்தை நிறுவியிருப்பார். பொதுவா உயிரினுடைய இனப்பெருக்கம் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? முதல் வந்து நான் சொல்லியிருப்பேன் பாலியலா இனப்பெருக்கம் ஒண்ணு, அதாவது கேமிட்கள் ஈடுபடாமல் தன்னுடைய சொந்த சிற்றினங்களை பெருக்கிறதுக்கு உதவக்கூடிய இனப்பெருக்க முறை வந்து பாலியலா இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லப்படுது. பரிணாமத்துல கீழ்நிலை தாவரங்கள் சொல்லக்கூடிய கீழ்நிலை தாவரங்களாகட்டும் பூஞ்சைகள், விலங்குகள், இந்த மாதிரி பல வகையான பாலியலா இனப்பெருக்க முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே கேட்ட ஒரு ஏரியா தான் இது. இங்க இருக்கிறது வந்து பொருத்துகளை கேட்பாங்க. இது நல்லா நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக பொருத்துகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அதோட இனப்பெருக்க முறைகள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கொனிடியங்கள் தோற்றுவித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆஸ்பெர்ஜில்லஸ் பெனிசிலியம் அப்படிங்கிறது வந்து கொனிடியங்கள் தோற்றுவித்தல் மூலமாக இனப்பெருக்கம் சொல்றது. மொட்டு விடுதல் மூலமாக பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஈஸ்ட் ஹைட்ரா மொட்டு விடுதல். துண்டாகுதல் ஸ்பைரோகைரா, ஜெம்மாறுவதல் மார்கான்சியா அப்படின்னு சொல்றது. மீண்டும் உருவாக்குறது வந்து பிளனேரியா அப்படின்னு சொல்றது. 6வது இரு பிளவுறுதல் வந்து பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பாலியலா இனப்பெருக்க முறைகள் சொல்லப்படுது. இது கண்டிப்பாக பொறுத்துகளை கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ உயர் தாவரங்களும் பாலியலா இனப்பெருக்கத்துல பல முறைகள் ஃபாலோ பண்ணுது. அது என்னன்னு பார்க்கலாம். உயர் தாவரங்கள்லயும் இதுல அடுத்து வந்து வரக்கூடியது இது கீழ்நிலை தாவரங்கள் சொல்லியிருப்போம். பாலின இனப்பெருக்கத்தின் போது பல முறைகள் இருக்கு. தலைவலி பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகரேஷன் சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு இயற்கை முறைகள் அங்கு நேச்சுரல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றது. 2வது செயற்கை முறைகள்னு சொல்லுவோம். சோ இந்த 2 முறைகள்ல முதல்ல இயற்கை முறைகள் வந்து நம்ம பார்ப்போம். இந்த இயற்கை முறைகள்ல வேரில் தலைவலி இனப்பெருக்கம் 1, வேரில் தலைவலி இனப்பெருக்கம், தண்டில் தலைவலி இனப்பெருக்கம், இலையில் தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறது வேரில் தலைவலி இனப்பெருக்கத்தை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இயற்கை முறைகள்னா இயற்கையா தலைவலி இனப்பெருக்கத்துல அந்த மொட்டுகள் வளர்ந்து புது தாவரங்களை தருது. மொட்டுகள் வேர், தண்டு, இலை இந்த மாதிரியான உறுப்புகள் தோன்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலையில ஒரு புது தாவரமோ இல்ல பெற்றோர் தாவரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஒரு புது தாவரமோ உருவாகுது. சரிங்களா? இது வந்து சொல்லலாம். முதல்ல வேரில் தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றது. ரூட்ஸ்னு வேர்கள். சில தாவரங்களுடைய வேர்கள்ல தலைவலி அல்லது மாட்டிட முட்டுகள் தோன்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இதுக்கு எடுத்துக்கிட்ட முறையா, டால்பர்ஜியா, மில்லிங்கோனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதனுடைய எடுத்துக்காட்டுகளா சில கிழங்கு வடிவ மாட்டிட வேர்களும் மொட்டுகளை தோற்றுவிக்கிறது தவிர உணவையும் சேமிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐபோமியா பட்டாட்டஸ் அண்ட் டாலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து கிழங்கு வடிவம் அப்படிங்கிற போது இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில தகவல்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்கில் வந்து ஒரு சில தகவல்கள் கொடுத்திருப்பாங்க. இதுல என்னன்னா சில கிழங்கு வழிகள் போனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு தகுந்த சூழ்நிலைகள் மொட்டுகள் இருக்கக்கூடிய வேர்கள் தாய் தாவரத்திலிருந்து பிரிஞ்சு தனி தாவரமா வளருது. இது ஒண்ணு. தண்டில் தலைவலி இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு சில நியூஸ் கொடுத்துருப்பாங்க. நீர்நிலைகள்ல பாதிக்கக்கூடிய அந்த நீர் ஹயாசின்த் அப்படின்னு சொல்றது, அதாவது ஐகார்னியா கிராசிப்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிற அந்த தாவரம் நீர்நிலைகள்னு சொல்லப்படுது. அதாவது நீர்நிலைகள் சொல்லக்கூடிய இந்த குளம், ஏரி, நீர்த்தேக்கங்களை ஊடுருவி என்ன சொல்றது ஊடுருவக்கூடிய கலை அப்படின்னு சொல்றது. கலைகள் இது பொதுவாக பாத்தீங்கன்னா வங்கத்தின் அச்சுறுத்தல்
அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து எக்ஸாம் கேட்க வாய்ப்பு. வங்கத்தின் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஏதாவது சொல்லுவாங்க. இது வேகமா பரவி நீர்ல கலந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை குறைச்சி அந்த நீர்ல வாழக்கூடிய அந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாருங்க அது வந்து மடிகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தண்டில் தலைவலி இனப்பெருக்கம். இதுல வந்து இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்களை மனப்பாடம் பண்ணிக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம் கேட்கறது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம்ஸ், தரையில் தண்டு மற்றும் தரை ஒட்டிய தண்டோட உருமாற்றங்களை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஒண்ணு மட்ட நிலத்தண்டு. இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றது, அதாவது நியூஸ் ஆஃப் பார்ட்டியாக்கா அப்படின்னு சொல்றது, அதாவது பாரடி சியாக்கா, பாரடி அக்கா அப்படின்றத மனசுல வச்சுட்டீங்கன்னா மட்ட நிலத்தண்டு வந்துடும். ஓகேங்களா, மைண்ட் வந்துடும். ஜிஞ்சிஃபர் அஃபின்ஸ், ஜிஞ்சிஃபர் ஜிங் ஜிங் அப்படின்றத மட்டும் மைண்ட் வச்சுனா போதும். அஃபிஸ்னாலே அப்படின்றது வச்சுட்டீங்கன்னா இந்த பேரு மனசுக்கு வந்துடும். சரிங்களா, குறுக்குமா லாங்கா, குருமா வாங்க, புரோட்டா அப்போ குருமா வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி குருமாங்கிற பேரை மைண்ட் வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துருது. எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டம் கட்டுற பேர்களாவே இருக்கும். சோ மட்ட நிலத்தண்டு அப்படின்னு வச்சு. அடுத்து தரையடி கிழங்கு, அமோர் போபாலஸ் கொலகேசியா. பாருங்க, கொலகேசியா உள்ள போயிடுங்க பாத்துக்காங்க. எங்க தரையடி கிழங்கு, தரையில போட்டு அடிச்சிங்க அப்படின்னா கொலகேஸ் தான் அப்படின்னு மாதிரி வச்சுங்க. அமோர் போபாலஸ் மற்றும் கொலகேசியா. மூணாவது வந்து கிழங்கு சொலானம் டியூபரோசிசம். கிழங்கு சொல்லவா வேணும், சொலானம் சொல்லவே தேவையில்லை. சோ இதை வந்து இப்படி மைண்ட் வச்சுக்கோங்க. குமிழ் தண்டு. அடுத்த பாத்தீங்கன்னா அல்லியம் சீப்பா, ரொம்ப சீப்பா குமிழ் தண்டு, அல்லியம் சீப்பா மற்றும் வில்லியம் அப்படின்னு சொல்றது. 5 ஓடு தண்டு, ஓடக்கூடிய சென்ட்ரலா ஏசியாட்டிகா, ஏசி ஓடலைங்க. சோ ஓடு தண்டு சென்ட்டு, தண்டு சென்ட்டு அப்படின்னு வச்சுட்டு ஏசி ஓடலை அப்படின்னு மைண்ட் வச்சுன்னா சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா. ஏன்னா இந்த பேரெல்லாம் மைண்ட்ல நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு சில எழுத்துக்களை பேர் பண்ணி மனசுல மனப்பாடம் வச்சுக்கோங்க. 6 வேர்விடும் ஓடுதண்டு, அதாவது மென்டா ஃப்ரெகேரியா அப்படின்னு சொல்றது, வேர்விடும் ஓடுதண்டு. நீர் ஓடு தண்டுக்கு பிஸ்டியா ஐகானியா. இதுதான் போன முறை டெட்ல கேட்ட கேள்வி. நீர் ஓடு தண்டுக்கு பிஸ்டியா தான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா, சோ இந்த டேபிளர் காலம்லயும் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8வதா தரைகள் உந்து தண்டு கிரைசாந்தியம். இது அடிக்கடி கேட்டதான். சிறுகுமிழ் மொட்டுகள் அப்படின்றது டயாஸ்காரியா, அதாவது டாஸ்க் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. சின்ன டாஸ்க் டயாஸ்காரியா அகேவ் அப்படின்றத மைண்ட் வச்சுக்காங்க. சரியா, சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதை போனவரை எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த டேபிள் காலத்துல உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாருங்க, இந்த மற்ற தங்களுக்கு கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா கோணமொட்டு, அது மட்டும் இல்லாம இந்த கிழங்குடைய கண் அமைப்புல இருந்து இந்த தாவரங்கள் தோன்றுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. 3வதா இருக்கிறது இலையில் தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃப், இலையில வரக்கூடியது. சரி, சில தாவரங்கள்ல இலைகள்ல மாட்டெடுத்து முட்டுகள் தோன்றுது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். இது பெற்றோர் தாவரத்துல இருந்து பிரிஞ்சு புது தனி தாவரமா வளருது. எடுத்துக்காட்டுக்கு பிரியாஃபுல்லம், சில்லா, பெகானியா. அப்புறம் பிரியாஃபுல்லத்தினுடைய இது சொல்லப்படுது. பிரியாஃபுல்லம், சில்லா, பெகானியான்றது மெயின் வச்சுக்கோங்க. இலையில் தலைவலி இனப்பெருக்கத்துக்கு அந்த இதுக்கான எக்ஸாம் தான். இதுல சதைப்பட்டு இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம விளிம்பில் இருக்கிற அந்த பள்ளங்களோட இலைகள் இருக்கிறதுல இந்த பள்ளங்கள்ல வெட்டின மொட்டுகள் வந்து தோன்றுது. இதை வந்து என்ன சொன்னா இலை வளர் மொட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இலை அழுகிறதும் இந்த அமைப்புகள்ல வேர் தொகுப்பு உருவாகி தனி தாவரங்களா மாறுது. சில்லா அப்படிங்கிறது ஆற்று மணல வளரக்கூடிய ஒரு குமிழ் தண்டு தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் பல இலைகள் ரொம்ப நீளமாகவும் குறுகியும் இருக்கு. அதோட நுனியில பாத்தீங்கன்னா இலை வளர் மொட்டுகள் வந்து அது தரைய தொட்டமே புது தனி தாவரமா வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து இயல்பு தலைவலி இனப்பெருக்கத்துடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் நன்மைகள் சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அது ஒரு இதுக்கு மட்டும் நமக்கு அதுக்கான எக்ஸாம்ல கொடுத்துருப்பாங்க. இது ஒண்ணு மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. செயற்கை முறைகள் அப்படிங்கிற அடுத்த டைட்டில் போயிடலாம். பாரம்பரிய முறைகள் அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு பேர்கள் உண்டு. இந்த ஏரியா இருந்து ஒரு கேள்வி எடுத்திருந்தாங்க. அது சில செயற்கை இனப்பெருக்க முறைகள் மனிதர்களால ரொம்ப காலமா பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு பேர் பாரம்பரிய முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். சமீப காலத்துல இந்த கம்மியான நேரத்துல அதிகமான எண்ணிக்கையில தாவரங்கள் உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டது இப்ப இருக்கக்கூடியது. இந்த முறைகள் நவீன முறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல பாரம்பரிய முறைகள் அப்படின்னா பொதுவா பாரம்பரிய முறைகள்ல போத்துணர்தல், ஒட்டுதல், பதியம் போடுதல் இதெல்லாம் வந்து அடங்கும். ஃபர்ஸ்ட் போத்துகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையில பெற்றோர் தாவரத்திலிருந்து வேர், தண்டு, இலை இந்த மாதிரியான பாகங்களை வந்து போத்துகளா பயன்படுத்தலாம். வெட்டின பகுதிகள் தகுந்த ஊடகத்துல வச்சு அதனுடைய ஊடகத்துல வச்சதுக்கு அப்புறம் புது தாவரம் உருவாகுது. இது வேர்களை உருவாக்கி புது தாவரமா வளருது. பயன்படுத்துற பாகத்தோட அடிப்படையில வேர்போத்துகள், மாலஸ் அப்படின்னு சொல்லுவது. வேர்போத்துகள் அது பயன்படுத்துற என்ன சொல்றது, இந்த பாகங்களுடைய இதை அடிப்படையில் பாகத்தோட அடிப்படையில வேர்போத்துகள் மாலஸ், தண்டு போத்துகள் ஹைபிஸ்கஸ், அடுத்து இலை போத்துகள் சொல்றது. இதுல வந்து இலை போத்துகள் அப்படிங்கிறது பிகோனியா பிரியாஃபுல்லம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரிங்களா, சோ தண்டு இலை இப்படி வரிசை நம்ம போகும். அப்ப அந்த தண்டு போத்துகளே பெரும்பாலும் இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது இந்த இடத்துல. செகண்டா இது போத்துகளா. ரெண்டாவது பாருங்க,
ஒட்டுதல் அப்படிங்கிறது இதுல இருந்து தான் நமக்கு எக்ஸாம்ல போன ஒரு கேள்வி எடுத்திருந்தாங்க. இதுல ஒண்ணு நான் ஒட்டுதல் அப்படிங்கிறத இந்த ஏரியாவில இருந்தா ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த நான் ஒட்டுதல், இந்த நுனி ஒட்டுதல் நான் ஒட்டுதல் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு போன முறை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த முறையில வெவ்வேறு தாவரங்களுடைய பாகங்கள் இணைக்கப்படுது. வெவ்வேறு தாவர பாகங்கள், பாகங்கள்னு வச்சுக்கோங்க. குச்சிகள் உடச்சி வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம செம்பருத்தி செடியெல்லாம் நம்ம வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம விளையாடும் பொழுது அந்த செம்பருத்தி செடி குச்சி எடுத்துக்கிறோம், சைடுல சீவி ஒன்ன போட்டு இறுக்கி கட்டி அதை வளர விட்டு புது கலர்ல வர வச்சு நம்ம அவ்வளவு முன்ன பார்த்திருப்போம். சரிங்களா? சோ அந்த மாதிரிதான் இதுவும் வேறு தாவரனுடைய பாகங்கள் இணைக்கப்பட்டு அது தொடர்ந்து ஒரே தாவரமா வளருது. இந்த தாவரங்கள தரையோடு தொடர்பு இருக்கக்கூடிய தாவரம் வேர்க்கட்டை. வேர் தரையோட இருக்கும். ஒரு இதுக்கு பேரு வேர்க்கட்டை, இன்னொன்னு ஒட்டுத்தண்டு அப்படின்னு இந்த பேரை பயன்படுத்துவோம். ஸோ அதனால வேர்க்கட்டை அப்படிங்கிறது கீழே இருக்கிறது, ஒட்டுத்தண்டுங்கிறது அதுவரை கொண்டு வந்து ஒட்டுறது அப்படின்னு தான் நம்ம வச்சிருப்போம். அந்த வேர்க்கட்டை அப்படின்னு ஒட்டுதலுக்கு பயன்படுத்துற தாவரம் ஒட்டுத்தண்டுன்னு சொல்றோம். சரி, எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் எலுமிச்சை, ஆப்பிள் இதெல்லாம் சொல்லலாம். வேர்க்கட்டை அது மட்டும் இல்லாம ஒட்டுதல், இடையில ஏற்படக்கூடிய அந்த இணைப்பை சார்ந்து பல வகை ஒட்டுதல் இருக்கு. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பல வகை ஒட்டுதல் தான் மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல், அண்ட் நுனி ஒட்டுதல், ஆப்பு ஒட்டுதல். வச்சுட்டாங்க ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஆப்பு ஒட்டுதல். இதுல முதல்ல மொட்டு ஒட்டுதல், டி வடிவ கீரல். இப்ப பாருங்க, இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டி ஷேப்ல இருக்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த துண்டு டி ஷேப்ல இப்படி வெட்டி மேல அதாவது டி வடிவ கீரல் போடப்படுது. அப்புறம் மரப்பட்டையை லைட்டா தூக்கப்படுது. கொஞ்சம் கட்டையோட சேர்ந்த அந்த ஒட்டு தண்டு மொட்டு கீரல்ல பட்டைக்கு கீழே, சரிங்களா, அந்த பட்டைக்கு கீழே வைக்கப்படுது. அதுக்கப்புறம் இது சரியா ஒரு டேப் போட்டு சுத்தி விட்டுரும். சோ இது நமக்கு என்ன சொல்றது, மொட்டு ஒட்டுதல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது அணுகு ஒட்டுதல். அணுகு ஒட்டுதல் அப்படிங்கிறது இந்த முறையில இங்க ரெண்டாவது இங்க இருக்கு பாருங்க, இந்த அணுகு ஒட்டுதல் இந்த ஏரியா தொட்டி இருக்கு பாருங்க, இது அணுகு ஒட்டுதல்னு சொல்றோம். அதாவது இந்த முறையில வேர்க்கட்டை ஒட்டுத்தண்டு ரெண்டுமே வேறுண்ணிதான் இருக்கும். சரிங்களா? இந்த வேர்க்கட்டை ஒரு தொட்டியில பாருங்க, இந்த தொட்டியில வளர்க்கப்படுது. இது ஒட்டுத்தண்டோட நெருக்கமா கொண்டு வரப்படுது. சரிங்களா? அதுக்கு பக்கத்துல நெருக்கம் கொண்டு வந்து அந்த ரெண்டும் ஒரே அளவு தடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த ரெண்டு தண்டும். சோ இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இந்த ரெண்டுலையும் ஒரு சின்ன சீவல் வெட்டப்பட்டு நீக்கப்பட்டுட்டு ரெண்டுலையும் வெட்டப்பட்ட அந்த பரப்புகளும் ஒன்னோட ஒன்ன நெருக்கமா கொண்டு வந்து கட்டப்பட்டு ஒரு டேப்பால சுத்தப்படுது. சரிங்களா? இது அப்புறம் ஒன்னு டு ஒரு 4 வாரங்களுக்கு அப்புறமா வேர்க்கட்டையோட நுனியும் ஒட்டுத்தண்டோட அடியும் நீக்கிட்டு தனித்தாவரமா தொட்டியில வளர்க்கப்படும். இது பாத்தீங்கன்னா இது அணு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நா ஒட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு நமக்கு. இதுல நா ஒட்டுதல் இங்க இருக்கக்கூடியதுல ஒரு இதுல இருக்குது நா ஒட்டுதல். இது எக்ஸாம்ல கேட்டது. நா ஒட்டுதல் அப்படிங்கிறது ஒரே பருமன் இருக்கக்கூடிய ஒட்டுத்தண்டு அப்புறம் வேர்க்கட்டை. இதுல சாய்வா வெட்டி ஒட்டுத்தண்டை வேர்க்கட்டையோட டேப் பயன்படுத்தி ஒட்டிடும். சோ இது நா ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நுனி ஒட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு நுனி ஒட்டுதல் அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா வேர்க்கட்டை அளவுல பெருசா இருக்கிறப்போ ஒட்டுக்கட்டைகள் ஆப்பு வடிவத்தில் வெட்டும். அதை வெட்டிட்டு வேர்க்கட்டையில கொண்டு போய் பாருங்க, ஆப்பு வடிவத்தில் இருக்கு, அந்த வேர்க்கட்டையில கொண்டு போய் அந்த உண்டாக்கணும் அந்த பிளவுல அல்லது அந்த பள்ளத்துல சொருகிடும். அப்புறம் இது நிலையா ஒட்டுதல், மெழுகு இந்த மாதிரி போட்டு நல்லா இறுக்கி கட்டி நிலை நிறுத்தி வச்சிடணும். இது அந்த எக்ஸாம்பிள் சொல்றது ஆப்பு வடிவம். அஞ்சாவதா ஆப்பு வடிவம். இந்த முறையில வேர்க்கட்டையில தொலை ஒரு ஓட்டையோ அல்லது மரப்பட்டையில வெட்டு ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? அதாவது வெட்டுடைய தண்டு குச்சி கிளைய இதில் கொண்டு வந்து சொறி வச்சுட்டு அது உறுதியா இணைச்சு ரெண்டு கேம்பையும் இணைக்கப்படுது. சரிங்களா? சோ இது ஒரு இதா சொல்றது. சோ இந்த 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கான எக்ஸ்பிளைன் தான் அடுத்த பேஜஸ்ல இருக்கும். அதுல பிக்சர்ல இருந்தனால நான் அதை உங்களுக்கு இதாக சொல்லிட்டேன். சரி, இப்ப 5 இதோட இருக்கும். பதியம் போடுதல் அப்படின்றது அடுத்த ஒரு மெத்தட் சொல்லுவோம். இந்த முறையில பாத்தீங்கன்னா பெட்டோட்டாவுடைய தண்டு தாவரத்தோட ஒட்டி இருக்கிறப்ப அதுல இருந்து வேர்கள் தோன்றுவதற்காக தூண்டப்படுது. அந்த வேர்கள் வளரணும். இதுதான் அங்க இருக்கிற ப்ரொசீஜரே. வேர் வந்ததுக்கு அப்புறம் வேர் பகுதி வெட்டி நீக்கிட்டு புது தாவரமா ஆகுது. எடுத்துக்காட்டு இக்ஸோரா மற்றும் ஜாஸ்மினம் சொல்லுவாங்க. ஜாஸ்மினம் பெரிய மல்லிப்பூ இதெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் மண்புட்டு, இதுல பாத்தீங்கன்னா மண்முட்டு பதியம், காற்று பதியம், இதுல சில பதியங்கள்னு சொல்லுவோம். மண்முட்டு பதியம், காற்று பதியம் அப்படிங்கிறது சில சிறப்புகள் நம்ம சொல்லுவோம். சோ இந்த மண்முட்டு பதியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் மவுண்ட் லேயரிங் சொல்லக்கூடிய மண்முட்டு பதியத்துல நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய கிளைகள் இருக்கிற அந்த தாவரங்களை இந்த முறை நெகிழ்ச்சியா இருக்கும். சோ இவைகளுடைய அடிக்கிளையை வளைச்சு தரப்பகுதிக்கு எடுத்துட்டு போய் தண்டு மண்ணுல போட்டு அப்படியே புதைச்சி வச்சுறாங்க. தண்டு கொண்டது இப்ப வளர்ந்து இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வளைச்சு கொண்டு வந்து ஒரு கிளையை வளைச்சு கொண்டு வந்து மண்ணுல போட்டு புதைச்சிட்டாங்க. அந்த தண்டோட நுனி தரைக்கு மேல இருக்கு. சரிங்களா? புதைச்ச தண்டுல இருந்து வேர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த பெற்றோர் தாவரத்துல இருந்து அதை அப்படியே வெட்டிடுவாங்க. சோ அந்த புதஞ்ச தண்டுல இருந்து வேர்கள் வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் தாவரத்துல இருந்து வெட்டப்படுறதால இந்த புதஞ்ச பகுதி தனி தாவரமா வளர ஆரம்பிச்சு. சோ இது அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றோம். நெக்ஸ்ட் இதே காற்று பதின்னு சொல்றது, ஏர் லேயர்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா தண்டு கணுப்பகுதி, தண்டுடைய அந்த கணுப்பகுதி இருப்பாங்க, அதை அப்படியே செதுக்கிறாங்க. இந்த பகுதியில வளர்ச்சி ஹார்மோன்கள் சேர்க்கறதால
வேர் உருவாகிறத தூண்டுது. சரிங்களா? சோ இந்த பகுதி ஈரப்பதமான ஒரு மண்ணால மூடப்பட்டு பாலித்தீன் உரையில போட்டு பண்ணிடுறாங்க. அப்புறம் 2 to 4 மாசத்துக்குள்ள இந்த கிளையில இருந்து வேர்கள் உருவாகுது. இப்படி வேர்கள் வந்ததுக்கு அப்புறம் கிளைகள் பெற்றோர் தாவரத்திலிருந்து நீக்கிட்டு தனி தொட்டி இல்லைன்னா ஒரு தரையில வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இந்த பாரம்பரிய முறைகளுடைய நிறைகள் வந்து இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைகள் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய முறைகளுடைய மூலமாக உருவாக்கப்படக்கூடிய அந்த தாவரங்கள் மரபணு ரீதியா ஒரே மாதிரியானது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. அதே மாதிரி இந்த முறை மூலமா அதிக தாவரங்களை கம்மியான காலத்துல உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம தலைவலி இனப்பெருக்கம், அதே மாதிரி தலைவலி இழப்பெருக்கம் மூலமாக அதிகமான செலவு இல்லாம ஒரு சில தாவரங்கள் வந்து அதிகமா பெருக்கமடைய செய்ய முடியும். அதுக்கு வந்து சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றோம். அதுதான் இங்க சொல்றோம் டியூபரோசம் அப்படிங்கிறது. பாரம்பரிய முறைகளுடைய அந்த குறைகள் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் சொல்றது குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் தொற்று இருக்கக்கூடிய அந்த பெற்றோர் தாவரங்களை இந்த முறையில பயன்படுத்துற பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் தொற்று அதுக்கு இருக்கிறது இதுக்கு வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த புது தாவரத்துக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்ப அடுத்தது இதுலயே வந்து பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நமக்கு இருக்கு. ஸோ இந்த டைட்டில் இருந்து மலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமோ கோரி, ஆட்டோ கோரின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த விதைகள் பரவுது பாருங்க, தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, இது பத்தி நம்ம அதுல இன்னொரு வீடியோல இதுல இந்த டாபிக்ல கண்டினியூ பார்ட் 2 இன்னொரு வீடியோ வந்துடும். ஏன்னா இந்த டாபிக்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. அதனால இதை நான் இப்போ ஒரு பார்ட்டா நான் வச்சிருக்கேன். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ தேங்க்யூ.